ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் ஒழுங்கான டேட்டா ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் இல்லாதனா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த சீட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜில் பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது திண்டிகல் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ், ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. அதுதான் பியூர் மெடிக்கல் காலேஜ். செமி கவர்மெண்ட் காலேஜ், ஓகே, ஸோ பியூர் இல்லை, பியூர் கவர்மெண்ட், பியூர் மெடிக்கல் காலேஜில் இது எல்லாமே மெடிக்கல் காலேஜ் தான். செமி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ கேகே நகர் அப்படிங்கிறது செமி மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் காலேஜ் வரும். ஏன்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் எய்ம்ஸ், ஒரே ஒரு எய்ம்ஸ் இருக்குது மதுரையில். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன், சரிங்களா, அந்த மாதிரி இருக்காது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்க்கு எல்லாம் 85% நம்ம கிட்ட இருக்கும். சரிங்களா? 85% சீட் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மள்ட்ட 85% சீட்ஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் போக சீட்ஸ். ஓகேங்களா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் எல்லா சீட்ஸ் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க சீட்ஸ் ரெண்டு வகையாக பிரியப்படும். ஒன்று செல்ஃப் ஃபினான்ஸ், இன்னொன்று மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். ஓகேங்களா? 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரெண்டாக பிரியும். ஒன்று என்ன சார்? ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ். செல்ஃப் ஃபினான்ஸோட பேர் தான் கவர்மெண்ட் கோட்டா. அது பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. இது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாலே போயிடும். ஓகேங்களா? பட் ஃபீஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ஃபீஸ் எல்லாம் நான் இங்கே போடக்கூட விரும்பல, அந்த அளவுக்கு ஃபீஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னா 36 இருக்குது சார். இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகேஆர் ஒன்னே ஒன்று, எய்ம்ஸ் வந்து ஒன்னே ஒன்று, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதுக்கான லிஸ்ட்டு கட் ஆஃப் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். டோன்ட் வரி அபவுட் எனி திங். நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போதைக்கு படிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? மெர்சல் பேட்சில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்காக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகே, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22 இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 5 இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி 13 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபீஸ் தான் ரொம்ப டிஃபரன்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை சீட்ஸ் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கு சேர்த்து மொத்தம் 5200. ஓகேவா? 5200 சீட்ஸ் இருக்குது. செமி கவர்மெண்ட் ஒரே ஒரு காலேஜில் 150 சீட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுக்கு ஈக்குவல் சீட் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜில் ஒரு காலேஜுக்கு சீட்டு மாறும். அந்த சீட் மேட்ரிக்ஸ், காலேஜ் வைட் சீட் மேட்ரிக்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன். லேட்டரான ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? எந்த காலேஜ் எத்தனை சீட்ஸ் இருக்கும். ஒரு சில காலேஜ் வந்து 250 சீட் இருக்கும், ஒரு சில காலேஜ் 150 சீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபர் ஆகும் காலேஜ் டு காலேஜ். ஓகேங்களா? ஒரு சில காலேஜ் 50 சீட்ஸ் இருக்கும், ஒரு சில காலேஜ் 100 சீட்ஸும் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 சீட் தான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக எய்ம்ஸை வந்து என்னதான் அந்த எய்ம்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருந்தாலும் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு பசங்களுக்காக மட்டும் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்படலை. ஈவன் இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்ஸுமே தமிழ்நாடு பசங்களுக்காக மட்டுமான்னு கேட்டால் இல்லை. 15% ஆஃப் சீட் ஆல் இண்டியா கோட்டாக்கெல்லாம் போயிடும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 3900. இதில் பாதி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கில், சரிங்களா, எல்லாமே ஸ்டேட் கவுன்சிலிங் வெளியே வரும். ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா இல்லைனா கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம். செல்ஃப் ஃபினான்ஸ் அதில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டீங்கன்னா அதே கிளாஸ் ரூம், அதே காலேஜ், ஆனால் ஃபீஸ் ரொம்ப அதிகம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 5 யூனிவர்சிட்டினா 850 சீட்ஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 3000 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே தான் இருக்கிறதுலே அதிகமான ரேஷியோ. 13 காலேஜ் 3000 சீட்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வேற லெவல். ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா நல்லா பாரு, 2 டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்கும். பியூர் கவர்மெண்ட் காலேஜ்னா 18,073, 12,073. இது யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 12,000 சார். மிச்சம் இருக்கிற எல்லாமே, சரிங்களா, ஜென்ரல், ஓபிசி எல்லாருக்குமே 18,000. செமி கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகரில் இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட வரும். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டா இருக்கும். இஎஸ்ஐ கேகே நகரில் கோட்டா இருக்கும். அந்த கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வெறும் 25,000 ரூபா தான் ஃபீஸு. ஓகேங்களா? ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடில் பெருந்துறைன்னு ஒன்று இருக்கும். ஈரோடு பெருந்துறை காலேஜ், அங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டுன்னு சொல்லி ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க. அந்த கோட்டாக்கு கட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஈரோடு பெருந்துறையில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மல் கட் ஆஃப் வேறு இடத்துல முடியும். சரிங்களா? நீங்கள் இதே வந்து ஐஆர்டி வார்டு இருக்கீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் வேறு லெவலில் முடியும். ஸோ கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் காலேஜ் இங்கே ஃபீஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும் கேகே நகரில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்ல ஃபீஸ் வந்து 1628 ரூபா தான். இது வந்து ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் எய்ம்ஸ்க்கு மாறும். சரிங்களா? எய்ம்ஸ் டெல்லி பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஃபீஸ் கிட்ட வரும். ஆனா மதுரை எய்ம்ஸ்ல மட்டும்தான் சப்சிடி கொடுத்து வெறும் ஃபீஸ் வந்து 1628 ரூபா. ஹாஸ்டலோட வேணுமா? ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 4000 ரூபா. மொத்தமே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நல்லது. எய்ம்ஸ் வந்து கிடைச்சிச்சுன்னா தயவு செய்து இந்த வாய்ப்பை விடாதீங்க. எய்ம்ஸ் மதுரையே கிடைக்குதுன்னா எய்ம்ஸுக்கு போயிரு. ஓகே, ஏன்னா பிஜில உங்களுக்கு ரிசர்வேஷன் வேறு இருக்கும். எய்ம்ஸ்ல வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்தீங்கன்னா ஏதோ ரிசர்வேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு டியூஷன் ஃபீஸ், இது வந்து லாஸ்ட் இயர் சொன்ன டியூஷன் ஃபீஸ் மட்டும். சரியா? டியூஷன் ஃபீஸ் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 4,50,000 காட்டுவாங்க. கடைசி நம்ம பே பண்றது மொத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 லட்சம் ரூபா கிட்ட போயிடும். நான் சொல்லியது டியூஷன் ஃபீஸ் மட்டும். ஸோ ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ் வந்து 4500 ரூபா. யாருக்கு சார்? கவர்மெண்ட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் கோட்டா. இதே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கோட்டாக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிட்டீங்கன்னா 13 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதை தாண்டி மிச்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் வரும். பிரைவேட் யூனிவர்சிட்டியில பார்த்தோன்னா 5,40,000 ரூபா. இதே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16,20,000 ரூபா. ஓகேங்களா? இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காசு மாறிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த டேட்டாவை நான் போடவே இல்லை. ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்கும், அங்கே கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வராது. அப்போ ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு சொல்லணும்னா ஃபீஸ் 94 லட்சம் ரூபாவும் போட்டிருக்காங்க. ஒரு சில யூனிவர்சிட்டி 25 லட்சம் போடுறாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டி 48 லட்சம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தலை வலிச்சிச்சு. அப்போ நீங்க வந்து சரியா நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் சரியா இந்த 3க்குள்ளே இருக்கணும். இந்த 3க்குள்ளே ஒரு சாய்ஸ் இருக்கணும். இல்ல சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஏன்னா கவர்மெண்ட்க்கு ஆசைப்பட்டாங்க, ஏன்னா இது நடக்குது இப்பெல்லாம். ஓகே, பேரண்ட்ஸ் வந்து பையன் வந்து படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இந்த 5 இடத்துலையுமே ஆப்ட் அவுட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா பேரண்ட்ஸால கட்ட முடியலனாலும் பண்றாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாயின் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறான். ஓகே, ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வரும். அப்போ அந்த 10 லட்ச ரூபா ரெடி பண்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ வருஷம் சேவிங்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் இயர் அந்த பையன் போறப்ப அவங்களோட இருக்க நகையை வித்தாங்க. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா லேண்டை விற்க போறாங்க. ஸோ இப்படிதான் நடக்குது. பட் பசங்க ஆசைப்படுறாங்கன்னா பேரண்ட்ஸும் பண்றாங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீ ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்றனா யோசிச்சு பாரு. நீ இங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் கோட்டால நீ உட்காந்து படிக்கிறனா மொத்தம் இங்க 4,500 ரூபா சொல்ற ஃபீஸ், மொத்தமா கட்ட போற ஃபீஸ் வந்து 9 லட்சம் ரூபா வந்துடும். டியூஷன் ஃபீஸ், இந்த ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், லேப் ஃபீஸ் எல்லாம் சொல்லி எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி 10 லட்ச ரூபா வந்துடும். அப்ப என்னோட அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் கோட்டால போய் படிக்கிறீங்கன்னா இங்க வருஷத்துக்கு 10 லட்சம்னா 5 வருஷம் படிச்சு 50 லட்சம். நீ இதுக்கெல்லாம் போனேன்னா அதுக்கு மேல இதெல்லாம் 20 லட்சம் ரூபா ஒட்டிரும். சரியா? இந்த ஃபீஸ்ல 20 லட்சம் ரூபா போயிரும் வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷம் முடியறப்போ 1 கோடி இப்போ. சரியா? அதனால நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. உன்கிட்ட டைம் இருக்கு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனா யோசிச்சு பாரு. இங்க ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 25,000 ரூபா. 25,000 வந்து பேரண்ட்ஸால பே பண்ண முடியும். சரியா? இல்லைனாலும் நம்ம லோன் வாங்கி பே பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதா? ஸோ ப்ராப்பராக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. எய்ம் வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ், இல்லை செமி கவர்மெண்ட் காலேஜ், இல்லை எய்ம்ஸ்லாம் எய்ம் பண்ணலாம், தாராளமாக பண்ணு. சரியா? நீங்கள் வந்து எந்த காலேஜ் எய்ம் பண்ணுறீங்க? சரியா? இப்போ ஈவன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா எந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லு. போட்டி ஏகப்பட்ட போட்டி இருக்கும்டா. சரியா? தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுத போகிறவங்களோட எண்ணிக்கை 1,80,000 பேர். அவங்க போட்டி போடுறதெல்லாம் வெறும் இந்த 13,000 சீட்ஸ்க்கு. அதுலேயும் நான் இந்த சீட்ஸ் எல்லாம் கழிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோ? 5,400, அடுத்து ஒரு 3,900. 5,000 + 4,000 9,300 சீட்ஸ் கிட்ட தான் உனக்கு இருக்கு. அந்த 9,300 சீட்ஸ்க்காக தான் நீங்க போட்டியே போட போறீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற டவுட், டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எப்பயும் போல ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.